வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா வந்து ஜீ நெட்வொர்க் தரப்புல புதிதா வரவிருக்கிற ஸ்போர்ட்ஸ் சேனல். இது குறித்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இடங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூட யு உத்தரப்பிரதேசல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கபடி லீக் வந்து ஜீ தரப்புல வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க ரைட்ஸு. ஸோ இந்த மாதிரி நெறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஜீனுடைய அந்த ரியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? 2026க்கான புதிய விலைப்பட்டியல். விலைப்பட்டியல்ல மாற்றம் இல்ல. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. அது போக எக்ஸைட்மென்ட்ட ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் ஜீ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜீ ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து வருது அப்படிங்கிறத டைரக்ட்டா ஷோ பண்ணலனாலும், பர்ட்டிகுலரா ஸ்போர்ட்ஸ் ஜேர்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 2 சேனல்ஸ்க்கு வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ கேட்டகரில வந்து ஏற்கனவே அந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜெனரல் என்டர்டெயின்மென்ட் சேனலா பார்க்கப்பட்ட சேனல் எல்லாமே இப்ப ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற மாரி குடுத்த உடனே, கண்டிப்பா இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மென்ட்ட ஏற்படுத்தியிருக்கு. சோனி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இன் ஃபியூச்சர் வந்து அந்த சேனல வந்து ரீபிராண்ட் செஞ்சப்பட்டு, அதாவது ரீவாம்ப் செய்யப்பட்டு வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அது என்னென்ன சேனல்னு கேட்டீங்கன்னா, ஜீ கஃபே அண்ட் அன்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 சேனல்ஸும் இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி அவங்களுடைய ரியோல புதுசா பப்ளிஷ் பண்ணி இந்த ரியோலயே வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஜேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய விலைன்னு எடுத்து பார்க்குறப்போ ரூ. 7 ரூ. 8ன்னு குடுத்துருக்காங்க. அது முக்கியமான ஒண்ணு இல்ல. ஏன்னா விலை மாற்றம் ஒருவேளை இருக்கவும் செய்யலாம். ரீபிராண்ட் ஆனதுக்கப்புறம். பட் பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ஜீ ஸ்போர்ட்ஸ் சேனல் ஆனது இத வந்து தழுவி வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஜீ கஃபே அண்ட் அன்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 சேனலும் எஸ்டி சேனலா இருக்க. இன்னொரு பக்கம் ஹெச்டி சேனலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 சேனலும் அதாவது ஜீ கஃபே ஹெச்டி அண்ட் அன்ஃபிளிக்ஸ் ஹெச்டி இந்த 2 சேனலும் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா ஹிந்தி, இங்கிலீஷ் அதுக்கடுத்தது ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லாம, ஹிந்தி மட்டும் இல்லாம, தமிழ் மாதிரி தமிழ், தெலுங்கு அதுக்கடுத்து கன்னடாங்கிற மாரி மத்த ரீஜனல் சவுத் ரீஜனல்ஸும் வரலாம். அண்ட் அது போக ஒரு சில ரீஜனல் லாங்குவேஜஸும் வரலாம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்மென்ட்ட ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ இது குறித்து உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. வீடியோ எதுக்காக தான் மேக் பண்ணோம்? இந்த சேனல் வந்தா எப்படி இருக்கும்? இது குறித்து உங்களுடைய எக்ஸைட்மென்ட் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ எதுக்காக தான் மேக் பண்ணோம்? வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் டிவி இன்ஃபோவுடன். நன்றி மக்களே! அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.